ஹாய் ஆல், வெல்கம் டு தர்ஷா ஹென்னா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லர் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபில்லர் எலமெண்ட்ஸில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபில்லர் எலமெண்ட்ஸில் ரவுண்டு பார்ப்போம். ஓகேங்களா, ரவுண்டு, தென் ஸ்பைரல், அதுக்கப்புறம் டாட்டட் ஸ்பைரல். ஓகேவா, அடுத்தது ஹாஃப் ஸ்பைரல், தென் டாட்டட் சர்க்கிள், டாட் வச்சு ஒரு சர்க்கிள். ஓகேங்களா, இந்த எலமெண்ட்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணி ஃபில்லர் எலமெண்ட்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹம்ப்ஸு. ஓகே, ஹம்ஸு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கு. ஓகேவா, ஹம்ஸு, ஜிக்ஸாக்கு, அதுக்கப்புறம் லைன்ஸ் பார்க்க போகிறோம். தென் ஹம்ப் மேலேயே ஃப்ரில்ஸ் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா. ஹம்பை விட அடுத்த சைஸ் கொஞ்சம் பெருசாக போடுறது இந்த மாதிரி. இது ஃப்ரில்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்லர் எலமெண்ட்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு 5 இருக்குல்ல, இது மெயின் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, இது டிசைனிங் எலமெண்ட்ஸ். ஓகே, இது டிசைனிங் எலமெண்ட்ஸாகவும் இது மெயின் எலமெண்ட்ஸாகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேப்பரில் பாக்ஸாக தனித்தனி பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, தனித்தனி பாக்ஸாக வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. நான் இப்போ பேசிக் இது நான் பேசிக்காக அட்வான்ஸும் ஒரே பேப்பரில் சொல்லிடுவேன். உங்களுக்கு இதில் ஹோம்ஒர்க் இருக்கும். ஓகேங்களா, ஹோம்ஒர்க் நீங்கள் போடணும். நீங்கள் ஒரு பேப்பர் ஃபுல்லாக பேசிக் போடணும், இன்னொரு பேப்பரில் அட்வான்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நான் ஒரே பேப்பரில் ரெண்டையுமே சொல்லிடுவேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஃபில்லர் எலமெண்ட்ஸ் என்ன பார்க்கலான்னா, ஃபில்லர் எலமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட இந்த கை இருக்குன்னா, என்னோட இந்த கையில் இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஹம்ப்ஸு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. இந்த மாதிரி இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது தான் ஃபில்லர் எலமெண்ட்ஸ். ஓகேவா, இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த இடத்துல வேறு டிசைன் கூட போடலாம். சப்போஸ் இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இல்லை, நம்ம வேறு ஏதாவது டிசைன் போட்டிருக்கோம் இந்த மாதிரி. இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஃபில்லர் எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம போட போகிற டிசைன்ஸ்லாம் இந்த இடத்துல ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபில்லர் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில்லர் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சர்க்கிள் போடுறேன். நான் ஒன்று தான் சொல்லுவேன், மீதியெல்லாம் நீங்கள் தான் போடணும். ஓகேங்களா, இப்போ நான் சர்க்கிள் போடுறேன். ஓகேங்களா, சர்க்கிள் போட்டுட்டு சர்க்கிளை சுற்றி ஒரு ரிங்கு. ஓகேவா, ரிங் போட்டுட்டு ஹம்ப் போடுறேன். இதே இப்போ கண்டினியூவாக போட போகிறோம், கேப் இல்லாமல் போட போகிறோம். ஓகேவா, நடுவில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கண்டினியூவாக போட போகிறோம். சர்க்கிள் ஹம்ப்ஸ், ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு ரிங்கு போட்டிருக்கேன். ஓகேவா, ரிங்கு இதில் யூஸ் பண்ணுவோம். ஹாஃப் சர்க்கிள்னு சொல்லலாம், ரிங்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதில் இன்னொரு எலமெண்ட்டாக ரிங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரிங்கு. ஓகேவா, ரிங்கு இல்லாட்டி ஹாஃப் சர்க்கிள்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு, சர்க்கிள்லாம் ஒரே மாதிரி ஈவனாக போடுங்க, ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக போடாதீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இதுதான் ஃபில்லர் எலமெண்ட்ஸ். கேப் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணணும். இப்போ அடுத்த லைன் போடுறோன்னா இங்கே ரவுண்டு போட்டுட்டு சர்க்கிள் போடுறேன். இந்த இடத்த நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் கேப் வரும்ல, இந்த இடத்துல இங்கெல்லாம் கேப் வராமல் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ரவுண்ட் போட்டேன், சர்க்கிள் போட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன். ரவுண்டு போட்டேன், இங்கே ஒரு சர்க்கிள் போட்டேன். இப்போ இந்த கேப்பை கரெக்டாக இப்படி இந்த மாதிரி கண்டினியூவாக இப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம போடுற சைஸஸ்லாம் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல கேப் வராது. ஓகேங்களா, இந்த மாதிரி
இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இதுதான் ஃபில்லர் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி போடணும். இதை வந்து இப்போ எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். 15 பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 5 இருக்குன்னா 5லேயுமே வந்து ஹம்பு யூஸ் பண்ணி ஒரு டைம், நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் யூஸ் பண்ணி, தென் லைன்ஸ் யூஸ் பண்ணி, தென் ஃப்ரில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து நான் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சர்க்கிளை யூஸ் பண்ணி ஹம்பு யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்னா, அடுத்த பாக்ஸுக்கு நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் இப்போ ஒரு பாக்ஸ்னால், அடுத்த பாக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி ஸ்பைரல் போட்டுட்டு திரும்பி ரிங் போட்டுட்டு ரிங்கை யூஸ் பண்ணி அடுத்து ஹம்ஸ். ஓகேவா? இந்த 5 மெயின் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த டிசைன் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஹம்ஸ் யூஸ் பண்ணி போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ரவுண்டு யூஸ் பண்ணி ஹம்ஸு, செகண்ட் பாக்ஸில் ஸ்பைரல் யூஸ் பண்ணி ஹம்ஸு, தேர்ட் பாக்ஸில் டாட்டட் ஸ்பைரல் யூஸ் பண்ணி ஹம்ஸு, அடுத்தது ஹாஃப் ஸ்பைரல் யூஸ் பண்ணி ஹம்ஸு, தென் வந்து டாட் வச்சு ரவுண்டு போட்டு அதை யூஸ் பண்ணி ஹம்ஸ் போடணும். ஓகேவா? இது மாதிரி 5 இதுலேயே 5 பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? இது வந்து இந்த மாடலில் இங்கே போட்டிருக்கேன்ல, இந்த மாடலில். அதுக்கடுத்தது இந்த சிக்ஸாக்கு லைன்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்ததுக்கு ரவுண்டு போட்டுக்கிறேன். ரவுண்டு போட்டு சர்க்கிள் போட்டு ஹம்ப் போடுறேன். ஹம்ப் போட்டுட்டு இங்கே ஒரு சர்க்கிள் போட்டு இப்போ இந்த இடத்துல இப்படி சிக்ஸாக். ஓகேவா? இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக முன்ன போட்ட மாதிரியே ரிங்கு போட்டுட்டு சுற்றி வந்து ஹம்ஸ் போட்டுட்டு ஹம்ப். இதே மாதிரி கண்டினியூவாக. ஓகேங்களா? இந்த மாதிரி சிக்ஸாக் போட்டு இந்த இடத்துல இதோட முடிஞ்சிருச்சுன்னா அதோட விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு மட்டும் சிக்ஸாக். நீங்கள் எல்லாம் கரெக்டாக போடுங்க. நான் அவசரமாக போடுறேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி கீழேயும் சர்க்கிள் போட்டுட்டு சுற்றி ஒரு ரிங் போட்டுட்டு ஹம்ப் போட்டுட்டு சிக்ஸாக். சிக்ஸாக் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த 5 எலமெண்ட் வச்சு. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட்னா, செகண்ட் எலமெண்ட் வந்து ஸ்பைரல் போட்டுட்டு சேம் வந்து ரிங் போட்டுட்டு ஹம்ப் போட்டுட்டு தென் வந்து சிக்ஸாக். ஓகேவா? இதே மாதிரி மீதி 3 இருக்கிறதும் டாட்டட் சர்க்கிளுக்கும் இதே மாதிரி. அடுத்தது டாட் வச்சு சர்க்கிள் போடுறது, அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பைரல். ஓகேவா? இந்த மாதிரி இதில் 5. ஓகேங்களா? மொத்தம் வெறும் ரவுண்டு வச்சு ஒரு ரிங் வச்சு சர்க்கிளில் 5 போடணும். அடுத்தது ஃபஸ்ட்டு இதில் ஓகேவா சர்க்கிளில் ஹம்ப் யூஸ் பண்ணுறதுல 5, அடுத்து சர்க்கிளில் சிக்ஸாக் யூஸ் பண்ணுறதுல 5, நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் ஃப்ரில் யூஸ் பண்ணுறதுல 5, தென் வந்து சர்க்கிளில் லைன் யூஸ் பண்ணுறது 5. ஓகேவா? அப்போ மொத்தம் 20 வருது. ஓகேங்களா? 5ங்கிறது இது ஒன்று, அடுத்து இது, இந்த மாதிரி வரிசையாக இந்த எலமெண்ட்ஸ் மெயின் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டிசைன் எலமெண்ட்ஸை வச்சு 5 போடணும். ஓகேவா? இப்போ நான் வந்து சிக்ஸாக் சொல்லிட்டேன்னா அடுத்தது என்னது, ஃப்ரில் வச்சு பண்ணுறது. ஓகேவா? சர்க்கிள் போடுறேன். சர்க்கிள் போட்டுட்டு ஒரு ரிங் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டேன். ஹம்ஸ் போட்டுட்டு ஹம்ஸ் மேலே ஃப்ரில் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃப்ரில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ரிங் போட்டுட்டு இதை வந்து இப்படி போல் பண்ணி விடுறேன்.
ஃபில் பண்ணி போல் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இதே மாதிரி இந்த டைப்பில் அடுத்த 5 போடுங்க. ஓகேவா? இந்த டைப்பில் 5 போடணும். புரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டு இது ஃபுல்லாத்தையும் இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போடணும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். டாட் எதை வச்சுன்னா ஸ்பைரலு, டாட்டட் ஸ்பைரலு, ஹாஃப் ஸ்பைரலு, சர்க்கிள், டாட் வச்சு சர்க்கிள், இது மாதிரி 5. ஓகேவா? இதில் 5, இதில் 5, இதில் 5, 15 ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் யூஸ் பண்ணுறது. லைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சர்க்கிள் போடுறேன். சர்க்கிள் போட்டு ஒரு ரிங் வச்சுட்டு, நீங்கள் ரிங் வைக்காமல் டேரெக்டாக வந்து நீங்கள் ஹம்ஸ் போடலாம். ஓகேவா? அது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். ரிங் வைக்காமையும் வந்து டேரெக்டாக ஹம்ஸ் போடலாம். இப்போ நான் வந்து ஹம்ஸ் போட்டுட்டேன், அடுத்து லைன் போட போகிறேன். ஓகேவா? லைனுக்கு ஒரு ரிங் போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி டிசைன் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? அதே மாதிரி கண்டினியூவாக சர்க்கிள், ரிங்கு, லைன். ஓகேவா? டிசைன் எலமெண்ட்ஸையும் மெயின் எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி 5 வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இது வந்து பேசிக்கில் போட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இதில் நான் வந்து புதுசாக எதுவுமே சொல்ல கிடையாது. ஓகேங்களா? ரவுண்டு, ஹம்ஸு, சர்க்கிள்னு இதை மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் போட்டுருங்க. இதே மாதிரி கண்டினியூவாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இதுக்கு பேர் தான் ஃபில்லர் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். எல்லாமே ஒரே சைஸில் வரணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் வராமல் சர்க்கிள் எல்லாமே ஒரே சைஸில் போடுங்க. இந்த மாதிரி இப்போ பாதியில் வருதுன்னா இதோட முடிச்சுட்டு ஹம்ஸ் போட்டுட்டு, பாதியோடு முடியுதுன்னா அது எங்கே முடியுதோ அதோடு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். மீதி இருக்கிற இன்னும் டாட்டட் ஸ்பைரல், டாட்டட் ஸ்பைரல், ஸ்பைரல், டாட் வச்சு சர்க்கிள், இந்த 5 யூஸ் பண்ணி இது. ஓகேங்களா? இது வந்து பேசிக்கில் போட்டுருங்க. இதில் 5, இதில் 5, இதில் 5, இதில் 5, மொத்தம் 20 ஆச்சு பேசிக்கு மட்டும். ஓகேங்களா? அடுத்து ப்ரைடலும் இதிலே சொல்லிடுறேன். ப்ரைடல் என்ன பண்ணணும்னா பேசிக் அண்ட் ப்ரைடல். ஓகேவா? ப்ரைடலுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ப்ரைடலுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம லீஃப் பார்த்தோமா, இந்த லீஃப் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இன்வர்ஸ் வைன்ஸ் பார்த்துருக்குமா, இன்வர்ஸ் வைன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நான் சொல்கிறது இந்த பேசிக் மெயின் எலமெண்ட்ஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் டிசைன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் மாறப்போகுது. பேசிக்கில் டிசைன் எலமெண்ட்ஸ் இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அட்வான்ஸாக வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வைன்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் வந்துட்டு ஸ்டெம்மு, நம்ம போன இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸ்டெம் இந்த மாதிரி ஒரு யூ மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு ரவுண்ட் கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வர்றது ஸ்டெம். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டுட்டு இப்படியும் வளைச்சிடலாம்.
இது மாதிரி ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணலாம், லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம். பேபி எலிஃபெண்ட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பேபி எலிஃபெண்ட் நமக்கு பின்னாடி ஒரு கிளாஸாகவே வரும். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு பேபி எலிஃபெண்ட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன், இந்த பிரைடல் லெவலில் வந்து ஃபில்லர் எலமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா, பேபி எலிஃபெண்ட் வந்து எப்படி பண்ணணும்னா 2 டைப்பாக போடலாம். ஒன்று 6 யூஸ் பண்ணி போடலாம், இல்லாட்டி இப்படி G யூஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் 6 யூஸ் பண்ணி போடுறேன். இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி யூ மாதிரி வளைச்சிட்டு இங்கே ஒரு சின்ன யூ போட்டு இப்படி போட்டால் இதுதான் பேபி எலிஃபெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி இங்கே ஒரு கண்ணு வச்சுட்டு இப்படி போட்டோம்னா பேபி எலிஃபெண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 6 போடுறேன். ஓகேவா, இப்படி 6 போட்டுட்டு இதை வந்து இப்படி யூ மாதிரி வளைச்சிட்டு இங்கே ஒரு சின்ன யூ போட்டு இதை மறுபடியும் இப்படி போட்டு இங்கே ஒரு கண்ணு வச்சுட்டு இங்கே வந்து ஒரு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் போடுறேன். ஓகேவா, மறுபடியும் சொல்லிட்டா. ஜி போடலாம். ஜி படி எப்படி போடலான்னா ஜி மாதிரி இப்படி போட்டுட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் யானையை வந்து பின்னாடி இந்த இதை போட்டுட்டு இப்போ வந்து யூ போட்டுட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே சர்க்கிள் போட்டுட்டு இப்படி ஹம்ஸ். ஓகேவா, இங்கே ஒரு டாட் வச்சிரும் கண்ணுக்கு. ஓகேவா, 2 டைப்பாக சொல்லியிருக்கேன். யானைக்கு 6 போட்டு போடலாம், G போட்டு போடலாம். ஓகேங்களா, 6 போட்டு போடுறதுக்கு 6 போட்டு இப்படி போட்டுட்டு இதை வந்து இப்படி யூ மாதிரி இப்படி ஃபுல்லாக வளைச்சி விட்டுட்டு இங்கே ஒரு குட்டி யூ போட்டு இது கால் மாதிரி. ஓகேவா, இது கால் மாதிரி போட்டு இங்கே கண்ணு வச்சு இந்த மாதிரி போடலாம், இல்லாட்டி இப்படி ஜி மாதிரி போட்டுட்டு இதை மறுபடியும் யூ மாதிரி வளைச்சி விட்டு அதே மாதிரியே குட்டி யூ போட்டு இங்கே. ஓகேவா, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எலிஃபெண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம், வைன்ஸ் யூஸ் பண்ணலாம், லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் மெயின் எலமெண்ட்டாக வந்து இந்த சர்க்கிள் தான். சர்க்கிள், இந்த ஹாஃப் ஸ்பைரல், அது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணுறேன். சர்க்கிள் யூஸ் பண்ணிவிட்டு இது ரிங்ஸ் போடுறேன். ரிங்ஸ் போட்டு ஒரே ஒரு ஹம்ப் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, ஒரே ஒரு ஹம்ப் லைன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரிங் மாதிரி போட்டுட்டு இதில் வந்து இப்போ வைன்ஸ் போட போகிறேன். இந்த மாதிரி வைன்ஸ் போட்டுட்டு திரும்பி இதை சுற்றி ஒரு ரிங் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ரிங் 2 லைன் ரிங் மாதிரி போல்டு மாதிரி பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் இந்த மாதிரி அடுத்த லைனுக்கு அப்படி ஃபில் பண்ணுங்க. போட்டுட்டு வைன்ஸ் ஆல்ரெடி தெரியும், ஸோ வைன்ஸ் வந்து கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ரவுண்ட் போட்டு ரிங் போட்டு எல்லாமே ஷேப் கரெக்டாக வரணும். அதுதான் நீங்கள் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. எல்லாத்தையும் எடுத்தோடனே பாக்ஸில் போடாமல் தனியாக ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பேப்பரில் ஃபைனல் பேப்பருக்கு போடுங்க. எல்லாத்தையும் தனியாக ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட போடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க கண்டினியூவாக. ஓகேவா, இந்த மாதிரி சர்க்கிள் போட்டாச்சு. அடுத்தது ஃபுல் ஸ்பைரல் வச்சு, ஹாஃப் ஸ்பைரல் வச்சு, டாட் வச்சு, அதுக்கப்புறம் டாட் வச்சு சர்க்கிள் வச்சு இந்த 5 எலமெண்ட்ஸை வந்து அந்த 5 மெயின் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஹம்ப் மட்டும் போட்டுட்டு அடுத்தடுத்து அந்த வைன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது
அந்த இன்வெர்ஸ் வைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்வெர்ஸ் வைன்ஸ் பேசிக்கில் 20 ஒரு பேப்பரில் வரணும், அட்வான்ஸில் 20 1 2 3 எலிஃபண்ட் 4 5 ஃப்ளவரோடு சேர்த்து 6 ஃப்ளவர் கூட விட்டுட்டு 5 வச்சுக்கோங்க. ஓகேவா? பேசிக்கில் பாக்ஸ் வந்து 20 வரணும், அட்வான்ஸில் வந்து 25 பாக்ஸ் வரணும். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் இன்னொரு பேப்பர் ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக போடாதீங்க, ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, மீடியமாக போடுங்க. இந்த அளவே போதும், இதுவே ஓரளவு மீடியம் தான். ஓகேவா? இது மாதிரி ரிங் போட்டுட்டு ஒரு லைன் ஹம் கொடுத்துறேன். ஹம் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இன்வெர்ஸ் வைன் போட போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு இதை ஒட்டியே வந்து ஒரு லைன். ஓகேவா? இதை வந்து மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து டார்க் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? டார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு, இதை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே போட்டிருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த லைன். ஓகேவா? ஒரு ரிங் போட்டு சர்க்கிள் போட்டு ரிங் போட்டேன். அடுத்து இப்போ இன்வெர்ஸ் வைன் போட போகிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது மேலேயே ஒரு லைன் இப்படி கொடுத்துட்டு இந்த பார்டரை ஒட்டி ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் கொடுத்துருங்க. இது மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் எலமெண்ட், மீதி இருக்க 4 எலமெண்ட் வச்சு இதில் 5. ஓகேவா? 5 இதில் 5. ஓகேங்களா? அதுக்கடுத்தது நான் இன்வெர்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து லீவ்ஸ் பார்க்கலாம். அடுத்து லீவ்ஸ் பார்க்கலாம். லீவ்ஸ்க்கு நான் இப்போ வந்து ஃபுல் ஸ்பைரல் போடுறேன். ஓகேவா? ஃபுல் ஸ்பைரல் போட்டுட்டு சேம் ஒரே ஒரு ரிங் கொடுக்குறேன். ரிங் கொடுத்துட்டு ஹம்ப் கொடுக்குறேன். ஹம்ப்லாம் ஈவனாக கொடுக்கணும். ஹம்ப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் எலிஃபண்ட் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? எலிஃபண்ட்டுக்கு 6 மாதிரி போட்டோமா, அதுக்கு இப்படி ஒரு 6 கண்டினியூவாக இப்படி போடுங்க. சாரி, இங்கே இதாகிடுச்சு 10ல். இங்கே 10ல் இருங்க, நான் தனியாக சொல்கிறேன். அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு ஃபுல் ஸ்பைரல் போடுறேன். ஃபுல் ஸ்பைரல் போட்டுட்டு ரிங் போடுறேன். ரிங் போட்டு ஹம்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூவாகவே இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யூ மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து 6க்கு இப்படி வளைச்சி விட்டுட்டு தென் வந்து நடுவில் ஒரு யூ மாதிரி போட்டு இதை இதில் இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. கனெக்ட் பண்ணி விட்டு எல்லாத்துக்கும் கண் வச்சுருங்க. நீங்கள் எலிஃபண்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணுங்கள். ஷார்ப் கோன் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் வந்து திக்காக வரும் அதோட டிப்பு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணாதான் அது வந்து பார்க்குறதுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. ஓகேங்களா? இதை நான் மறுபடியும் இங்கே போட்டு கட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல் ஸ்பைரல் போடுறேன். ஓகேவா? ஃபுல் ஸ்பைரல் போட்டுட்டு ஒரு ரிங் கொடுத்து ஒரு ஹம்ப் கொடுத்துட்டேன். ரிங் கொடுத்து ஹம்ப் கொடுத்துட்டு இப்படி ஓகேவா? ஒரு பெரிய யூ போட்டுட்டு 6க்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் 6 மாதிரி போட்டாலும் ஓகேங்களா? அது மாதிரி இங்கே நடுவில் ஒரு யூ, இங்கே ஒரு நடுவில் ஒரு யூ கொடுத்துட்டு இதை இப்படி 2 கால் மாதிரி வந்துடுச்சு. இங்கே ஒரு கண். ஓகேவா? கண் வச்சுட்டு
இந்த மாதிரி சுற்றி இது பண்ணிவிட்டு இந்த சைடை வந்து போல்டு பண்ணி விட்ருங்க. மிச்சம் இருக்கிற இடத்த இப்படி போல்டு பண்ணி விட்ருங்க. இது ஃபுல்லாத்தையும் இது மாதிரி போல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் போல்டு பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ரிங் போட்டுருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இப்போ நான் ஃபுல் ஸ்பைரல் போடுறேன். ஒரு ரிங்கு, ஸ்பைரல், அடுத்து யூ போடுறேன். ஓகேவா? யூ போடுறேன். யூ போட்டுட்டு 6 போட்டு இங்கே ஒரு யூ, இங்கே ஒரு யூ, கண் வைக்கிறேன். இங்கே வந்து பாதி தான் இருக்கும். ஓகேங்களா? பாதி இருக்குன்னா பாதியில் மட்டும் விட்டுருங்க. ஓகேவா? இப்படி அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே வராது. அதோட விட்டுட்டு சுற்றி வந்து போல்டு பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சுற்றி இருக்கிறத அவ்வளோதான், போல்ட் பண்ணி விட்டுருங்க. மேலேயும் அதே மாதிரி போல்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூவாக அடுத்தடுத்து போடுங்க. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கலான்னா லீஃப் பார்க்கலாம். ஓகேவா? லீஃப்க்கு ஹாஃப் ஸ்பைரல் போடுறேன். நீங்கள் ஒவ்வொன்றிலையும் 5 போட்டுருங்க. ஹாஃப் ஸ்பைரல் போட்டுட்டு இப்போ லீஃப் போட போகிறோம். லீஃப்க்கு இந்த மாதிரி சென்டர் ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே ஒரு லைன் கொடுத்துட்டு உள்ளே அப்படி ஒரு லைன் கொடுத்துட்டு நம்ம சுற்றி வந்து லீஃப்க்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் வைன்ஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி போல் பண்ணுறது. ஓகேவா? இந்த மாதிரி போல் பண்ணி விட்டுருங்க. போல் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு ரிங் போட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு ஹாஃப் ஸ்பைரல், ஹம்ப்பு கொடுக்குறேன். ஹம்ப்பு கொடுத்துட்டு லீஃப் ட்ரா பண்ண போகிறேன். லீஃப் வந்து கொஞ்சம் ஹம்பில் வந்து டச் ஆகிற மாதிரி போடுங்க. போட்டுட்டு உள்ளே ஒரு லைன் கொடுத்துட்டு சுற்றி வந்து போல் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இதில் 5 போடுங்க. ஓகேங்களா? லீஃப் 5 முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஸ்டெம் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எலிஃபேண்ட் போட வராட்டி அந்த இடத்துல நீங்கள் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு எலிஃபேண்ட் வரல அப்படின்னா எலிஃபேண்ட்டை விட்டுருங்க. அந்த எலமெண்ட்டே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து எலிஃபேண்ட் தனியாக நம்ம ஒரு இது இருக்குது, அதில் கூட பார்த்துக்கலாம். தனியாக ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். ஃப்ளவர் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் வச்சு 5 பெட்டல்ஸ் ஆல்ரெடி எப்படி போடணுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் வச்சு போட்டுட்டு சுற்றி வந்து போல் பண்ணி விட்டுட்டு அடுத்த ரிங்கு போட்டுருங்க. ஓகேங்களா? சுற்றி வந்து இப்படி போல் பண்ணி விட்டுட்டு போல் பண்ணி விட்டுட்டு இப்படி ஒரு ரிங் போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த 5 பெட்டல்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து டாட்டில் சொல்லியிருப்போம். இப்படி இதுக்கு நேராக இது வந்து கொஞ்சம் சைடாக இப்படி சைடாக தென் இப்படி சைடு இப்படி சைடான்னு சொல்லியிருப்போமா, அதே மாதிரி தான் இங்கே டாட் வச்சுட்டு இதுக்கு நேராக தென் இப்படி அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் இப்படி கிராஸாக வச்சுட்டிங்கன்னா 5 பெட்டல்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? டாட் வச்சு
இதுக்கு நேராக ஒரு பெட்டல், அப்புறம் இதுக்கு சைடாக ஒரு பெட்டல் இப்படி வச்சுட்டு இந்த டாட்டுக்கு நேராக வராமல், இந்த டாட்டுக்கு நேராக டாட் வைக்காமல் கொஞ்சம் இப்படி கிராஸாக வச்சுட்டு இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா 5 பெட்டல்ஸ் வரும். நேராக வச்சிங்கன்னா 6 பெட்டல்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இந்த டாட் வைக்கிறேன்னா இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இங்கே ஒரு டாட் வச்சிட்டேன்னா அடுத்து இது வந்து 6 பெட்டலாக ஆயிரும். ஓகேங்களா? 6 பெட்டல் 5 பெட்டல்ஸ்க்கு ஃப்ளவர் இப்படி தான் ட்ரா பண்ணணும். இது லீஃப் வந்து நீங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி இப்படி உள்ள லைன்ஸ் போட்டு சுற்றி வந்து போல்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அது அடுத்த ரிங் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஸ்டெம் பார்க்கலாம். இந்த மெத்தட் பார்க்கலாம். டாட் வச்சு சர்க்கிள். ஓகேவா? இதில் மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் ஃபுல் சர்க்கிள் போட்டுக்கலாம். அடுத்ததுலாம் வந்து ஃபுல் சர்க்கிளாக வராது. எப்படின்னு சொல்கிறேன். சர்க்கிள் கொடுத்துட்டு ஹம்ப் கொடுத்துட்டேன். ஹம்ப் கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டெம் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸ்டெம்முக்கும் அதே தான் சொல்லியிருந்தேன். யூ மாதிரி போட்டுட்டு இப்படி வளைச்சி விடுங்கங்க. இப்படி யூ மாதிரி போட்டுட்டு இப்படி வளைச்சி விட்டுருங்க. யூ மாதிரி போட்டு இப்படி வளைச்சி விட்டுருங்க. ஓகேங்களா? வளைச்சி விட்டுட்டு எப்படி எலிஃபண்ட்டுக்கு பண்ணாமோ அது மாதிரி சுற்றி இந்த மாதிரி போல் பண்ணி மட்டும் விட்டுருங்க. போல் பண்ணி விட்டுட்டு அடுத்த ரிங் போட்டுருங்க. ஓகேங்களா? ரிங் போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ஃபுல் சர்க்கிளாக போட முடியாது. ஸோ டாட் வச்சு ஹாஃப் சர்க்கிள். ஓகேவா? சர்க்கிள் ஃபுல்லாக போட முடியாது, அதனால ஹாஃப் சர்க்கிள். ஃபுல்லாகவே ஹாஃப் சர்க்கிள் இனிமேல் போட்டுக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே டாட் மட்டும் வச்சு ஹாஃப் சர்க்கிளாக போட்டு எல்லாமே ஒரே மாதிரியே போட்டாலும் ஓகே. இந்த மாதிரி ஸ்டெம் மாதிரி போட்டுட்டு ஒரு ரிங் போட்டு இதை வந்து சுற்றி போல் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சுற்றி போல் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி அடுத்தடுத்து கண்டினியூவாக அந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இதில் 5 எலமெண்ட் இதில் 5 எலமெண்ட்டுன்னு எல்லாமே யூஸ் பண்ணி போட்டுருங்க. இதில் வந்து மெயினாக என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். பேசிக்கில் வந்து 20 சொல்லியிருந்தேன். இதில் பேசிக்கில் வந்து 25 வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடுறது வந்து வெறும் மெயின் எலமெண்ட்ஸை மட்டுமே வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணி போடுவோம். அடுத்த பாக்ஸில் தான் வந்து இந்த டிசைனிங் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒன்று மாற்றி போடுவோம். ஓகேங்களா? மெயின் எலமெண்ட்டை மட்டும் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதுதான் பாக்ஸ். ஓகேங்களா? இதுதான் பாக்ஸ்னால் இதுதான் பாக்ஸ். அப்படின்னா மெயின் எலமெண்ட்ஸ் என்ன? ரவுண்டு. ஓகேங்களா? அந்த ரவுண்டு மட்டும்தான் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். இப்படி. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப் வர மாதிரி ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி கேப் வரக்கூடாது. கேப் வராமல் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ரவுண்டும் போட்டுட்டு பண்ணாமல் கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளி. ஓகேவா? பாருங்கள், நான் ரவுண்டு வந்து எப்படி போடுறேன்னு. ரவுண்டு ஃபுல் கரெக்டாக ரவுண்டாக வராமல் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே வந்து ரவுண்டு போட்டுட்டேன். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா இப்படி. இப்போ வந்து கேப் இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி தெரியுதா? நான் போடுற ரவுண்டு இங்கே ரவுண்டு போடுறேன். நெக்ஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இப்படி ரவுண்டு. அந்த கார்னர்ஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல வந்து கேப் வந்து தெரியக்கூடாது. இப்போ இங்கே வந்து பாதி தான் போட முடியும். பாதியை போட்டுட்டு இந்த இடத்துல ஃபுல் ரவுண்டு. இப்போ வந்து இங்கே போட்ட இந்த நடுவில் கேப் இருந்த மாதிரி இங்கே எங்கேயுமே கேப் இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே நான் ரவுண்டு போடுறேன். ரவுண்ட் போட்டு இந்த ரவுண்டை இப்படி ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ரவுண்டை இப்படி ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி கேப்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஃபில்லர் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? பாதி இருந்தால் பாதி மட்டும் போடுங்க. இங்கே நான் சர்க்கிள் போட்டேன். திருப்பி இந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஈவனாக போடுங்க. ஓகேங்களா? நான் ஈவனாக போடலை. நீங்கள் வந்து ஈவனாக எல்லாமே ஈவனாக போடுங்க. ஈவனாக வரும். இந்த மாதிரி கேப் இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன். இப்படி தான் ஃபில் பண்ணணும். இதனால தான் ஃபில்லர் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இது. ஓகேவா? இதில் வந்து 5 டைப். இதில் 5 என்ன இருக்குது? சர்க்கிளுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்பைரல் இருக்குது, ஹாஃப் ஸ்பைரல் இருக்குது, டாட் இருக்குது,
தென் வந்து டாட்டட் ஸ்பைரல் இருக்குது ஓகேங்களா. இந்த 5 ஓகேவா. பேசிக்கில் 25, பேசிக்கில் 25 போடுங்க, அட்வான்ஸில் 25 பாக்ஸஸ் இருக்கணும் ஓகேவா. மறுபடியும் சொல்கிறேன் எப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க புரியாதவங்க. பேசிக்கில் ஃபஸ்ட்டு இதுதான் மெயின் எலமெண்ட்ஸ் ஓகேவா. இந்த மெயின் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி 5 பாக்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே மெயின் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 5 பாக்ஸில் இந்த மெயின் எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கணும் ஓகேவா. அடுத்த 5 பாக்ஸில் டிசைன் எலமெண்ட்ஸாக வந்து ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஹம்ப்பு யூஸ் பண்ணி 5, அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணி 5, தென் வந்து லைன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இதே மாதிரி 5, அதுக்கப்புறம் ஃப்ரில் யூஸ் பண்ணி 5 ஓகேங்களா. இந்த மாதிரி 5 முடிச்சிங்கன்னா 25 வந்துடும். இதில் 1 2 3 4 இருக்குது, அப்போ 20 ஆச்சு. அடுத்து இந்த மெயின் மட்டும் சேர்த்து 5, அப்போ 25 ஆச்சு ஓகேங்களா. இது மாதிரி 25 முடிச்சுட்டு அட்வான்ஸ் எலமெண்ட் வந்து இதுதான் ஓகேவா. அட்வான்ஸில் வந்து 1 2 3 4 5 6 இருக்குது ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் எலிஃபண்ட்டு விடுறதுனா விடலாம், இல்லை ஃப்ளவரை விடுறதுனா விடலாம். ஏதோ ஒன்று விட்டுட்டு 5 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதில் இதே மாதிரி வைன்ஸ் யூஸ் பண்ணி 5, அதுக்கப்புறம் வந்து இன்வர்ஸ் வைன் யூஸ் பண்ணி, எலிஃபண்ட் யூஸ் பண்ணி, ஸ்டெம் இது பேர் ஸ்டெம் யூஸ் பண்ணி, ஃப்ளவர் யூஸ் பண்ணி, லீஃப் யூஸ் பண்ணி 5 ஓகேங்களா. இதில் 25 மொத்தம் 50 போட்டிருக்கணும். இந்த கிளாஸ்க்கு ஃபில்லர் எலமெண்ட்ஸ்க்கு 50 போட்டிருக்கணும். ஒரு பேப்பரில் 15 வர மாதிரி பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா. இது மாதிரி 3 போர்ட்ரேட்டில் வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க, லேண்ட்ஸ்கேப்பில் 5ஆக பிரிச்சுக்கோங்க. இதில் வந்து 4 இருக்குது, நீங்கள் 5ஆக கூட பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா. 5ஆக பிரிச்சுட்டு ஒரு இதில் 5மே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு லைனில் நீங்கள் ரவுண்டு எடுக்கிறீங்கன்னா அந்த ரவுண்டில் ஹம்ப் எடுக்கிறீங்கன்னா அந்த ஹம்ப் வந்து அந்த லைன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அடுத்து ஜிக்ஸாக் எடுக்கிறீங்கன்னா ஜிக்ஸாக் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி முடிச்சிடுங்க ஓகேங்களா. ஒரு 4 பேப்பர் வரும் ஓகேவா. 25 ஃபஸ்ட்டில் 15 வரும், அடுத்ததில் 10 வரும் ஓகேங்களா. அடுத்து அட்வான்ஸுக்கு நியூ பேப்பராக எடுத்துக்கோங்க, அதுலேயே கண்டினியூ பண்ண வேண்டாம் ஓகேவா. 4 பேப்பரில் வந்து இது போட்டு முடிச்சிடுங்க. பொறுமையாக போடுங்க, அவசரம் தேவையில்லை. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனியாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸில் மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை, ரவுண்டுலேயும் போடலாம் ஓகேங்களா. ரவுண்டுலேயும் வந்து போடலாம், இது மாதிரி ட்ரையாங்கிள்லேயும் போடலாம் ஓகேவா. ட்ரையாங்கிள்லேயும் போடலாம், ரவுண்டுலேயும் போடலாம். சேம் தான், ரவுண்டாக இருந்தாலும் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சேம் தான் ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பைரல் போடுறோம், ரிங்கு போடுறோம், ஹம்ப்பு போடுறோம், திரும்ப ஸ்பைரல் போடுறோம், ரிங்கு போடுறோம், ஹம்ப்பு போடுறோம். அதே தான் கண்டினியூவாக வரும் ஓகேங்களா. எல்லாமே மெத்தடு ஒன்று தான். ஸோ வந்து இதை வந்து கரெக்டாக போடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேப் இல்லாமல் போடணும். இதே மெத்தடு தான் இங்கேயும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும் ஓகேவா. பாய், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.